இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேற்று நடந்த சபை கூடுதலில் சகோதரி செல்வி இந்த கேள்வி கேட்டாங்க. அதாவது இயேசு நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதுக்கு வரல, நிறைவேற்றுவதற்கு தான் வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நியாயப்பிரமாணம் இல்லைன்னு சொல்கிறீங்களே எப்படி அப்படிங்கிறதான் கேள்வி. அந்த வசனத்தோட நம்ம இந்த வசனத்தின் மூலமாக இயேசப்பா நம்மளுக்கு வெளிப்படுத்துகிற அந்த சத்தியத்தை பார்க்கலாம். அதாவது மத்தேயு 5:17 அவங்க சொல்லக்கூடிய வசனம், நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அது அழிக்கிறதற்கு வரல, நான் நிறைவேற்றுவதற்கு தான் வந்தேன் அப்படிங்கிறார். அப்போ இந்த நிறைவேற்றுவதற்கு தான் வந்தேன். அப்போ நிறைவேற்றுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்போ தான் நம்ம அதோட அர்த்தம் புரியும். அதாவது நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் அப்படின்னா என்னன்னா, அவர் தன்னை குறித்து எழுதப்பட்டுள்ள தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற வாரார். அதாவது அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட நாள் முதற்கொண்டு அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு கிரியை மூலமாக அவரை குறித்து முன் சொல்லப்பட்டுள்ள ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறுது. அதாவது ஆதியாகமம் 3:15 எழுதியிருக்கிறபடி, அதாவது உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்னு ஆதியாகமத்தில் இருந்து மல்கியா வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும், தீர்க்க தரிசியால் முன் உரைக்கப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறுது. ஏன்னா அப்படி நிறைவேறலை அப்படின்னா நமக்கு பாவ மன்னிப்பும் கிடைக்காது, நித்திய ஜீவனும் கிடைக்காம போகும். ஸோ இந்த பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் கொடுக்க தான் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுறாரு. அப்போது அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் அழிக்கிறதுக்கு வரல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன் அப்படிங்கிறார். அதே அதிகாரத்தில் 18வது வசனத்தை பாருங்கள். மத்தேயு 5:18, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும், அதாவது இதுதான் முக்கியம், அது நிறைவேறுகிற வரைக்கும் அதில் ஒரு எழுத்தானாலும் ஒரு எழுத்தின் உறுப்பானாலும் அது ஒளிந்து போகாது அப்படிங்கிறார். அப்போது அவர் ஆதியாகமத்தை சொல்லப்பட்டபடி அவர் மாம்சத்தில் பிறக்கும்போது அவரோட தீர்க்கதரிசனம் 1/1 நிறைவேறும் போது பிசாசின் தலை நசுக்கப்படுது. அதன் மூலம் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகுது. ஸ்திரீயின் வித்தா ஒருவன் முன்னாலே சொல்லிட்டாரு, ஸ்திரீயின் வித்தா வராரு, மரியாதை இடத்துல பிறக்கிறாரு. அப்புறம் பெத்லகேமில் பிறப்பாருங்கிற தீர்க்கதரிசனம் நிறைவேறுது. அப்புறமா அழுகையும் புலம்பலும் ஆகிய எரேமியா தீர்க்கதரிசனம் எழுதப்பட்டது, அந்த 2 வயசு குழந்தைகள் எல்லாத்தையும் கொல்லும் பொழுது இதே போல் அழுகை உண்டாகுங்கிறார், அது நிறைவேறுது. இப்படி நசரேயன் எனப்படுவார், இப்படி அவரை குறித்து எழுதப்பட்ட ஒவ்வொரு தீர்க்கதரிசனமும் நிறைவேறுது. அதனால தான் நம்ம புதிய ஏற்பாட்டில் படிக்கும்போது எரேமியா தீர்க்கதரிசியால் எழுதப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது, ஏசாயா தீர்க்கதரிசியால் எழுதப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து தாவீது சொல்லியிருக்கான், அவருடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படாது, அவருடைய எலும்பு ஒன்றாயிலும் முறிக்கப்படாது, அவர் உயிர் தழுவார். இப்படி அவர் பிறப்பிலிருந்து அவர் மரித்து உயிர் தழுகிற வரைக்கும் ஆல்ரெடி நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஸோ அது எல்லாமே இவர் பிறந்து ஒவ்வொரு கிரியின் மூலமாக ஒன்று ஒன்று அப்படி நிறைவேறி வருது. இப்படி நிறைவேற வரைக்கும் அந்த நியாயப்பிரமாணத்தில் ஒரு எழுத்து கூட ஒளிந்து போகாது அப்படின்ட்டுருக்கார். ஆனால் இந்த நியாயப்பிரமாணமும் அதில் செய்யப்படுகிற கிரியைகள், இந்த நியாயப்பிரமாண சடங்காச்சாரங்கள் எல்லாமே இவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு மரிக்கிற வரைக்கும் தான் அப்படின்னு வசனம் தெளிவாக சொல்லுது. அதாவது மோசே மூலமாக ஆல்ரெடி சொல்லியிருக்கார். ஏன்னா இந்த மேசியா வருவார், மேசியாங்கிறது இந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்து தான் மேசியா. இந்த மேசியா வரும்போது அவரை நீங்கள் விசுவாசிங்க, அவருடைய உபதேசத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஜீவன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னக்கூட்டி பாவ மன்னிப்பை கொடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு மரிக்கும் போது தான் அந்த பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கும். நியாயப்பிரமாணத்தை பொறுத்தளவில் பாவ மன்னிப்பு கிடையாது. அதனால தான் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டானதை நம்ம பார்க்குறோம். அங்கே நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட எல்லா கிரியைகளையும் அவங்க செய்யணும். அதில் ஒன்றில் அவங்க தவறுனாலும் கல்லெறிஞ்சு கொல்லப்படணும். அதனால தான் ஒரு ஸ்திரீயை இயேசப்பா முன்னால் கொண்டு விடுவாங்க. இவர் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீ மோசே கல்லெறிந்து கொல்லணும்னு எழுதப்பட்டிருக்க சொல்லியிருக்காரு, நீர் என்ன சொல்கிறேன்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார், அதாவது அவங்க அங்கே சுற்றி இருக்கிற எல்லாருமே நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணல, அவங்க எல்லாருமே ஆக்சுவலாக கல்லெறிஞ்சு கொள்ளக்கூடிய ஸ்டேஜில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்கள தன்னைத்தானே குற்றவாளின்னு தீர்மானிக்காமல் அந்த ஸ்திரீயை பிடிச்சிட்டு இவளை நீங்கள் கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு எழுதியிருக்க, நீங்கள் என்ன சொல்கிறீன்னு கேட்குறாரு. அப்போது இவர் சொல்கிறாரு, இதில் யார் நீங்கள் முதல்ல பாவம் செய்யாதவங்களோ அவங்க கல்லறிங்க அப்படிங்கிறார். முதலில் பாவம் செய்யாதவன் முதல் கல்லை எறியட்டும் அப்படிங்கும்போது அவங்க 1/1 விலகி போயிடுறாங்க. அப்போது இவர் அந்த பாவத்துக்கு தண்டனை கொடுக்கணும்னு அவர் வரல, மனம் திரும்புகிறவங்களுக்கு பாவ மன்னிப்புங்கிற ரட்சிப்பை கொடுத்து நித்திய ஜீவன் அவரோடு கூட இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுக்க தான் வந்திருக்கிறார்.
நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதே இது ஆதாம் மூலமாக வந்த பாவத்தை தவிர மேலும் பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அதாவது மாம்சத்தின்படி பரிசுத்தமாக தன்னை காத்துக்கொண்டு ஆலயத்துக்குள்ளே போகணும். அவர் அந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட எல்லா கிரியையும் செய்யணும். அதாவது ஓய்வு நாளை கடைப்பிடிக்கணும், பலி கொடுக்கணும், தசமபாகம் கொடுக்கணும், முடிவு பரியந்தம் அதாவது இயேசு மாம்சத்தில் வெளிப்படுகிற வரைக்கும் சரீரத்தை அதாவது மாம்சத்தை பரிசுத்தமாக பாதுகாத்துக்கொள்ளணும். அதுக்காக தான் இந்த நியாயப்பிரமாணத்தின் கற்பனையும் கட்டளையும் கொடுக்கப்பட்டது. ஆனால் இவங்க அதையெல்லாம் விட்டுட்டு சொல்லப்பட்டதை மீறி இவங்களா ஒரு மனுஷனுடைய பாரம்பரியத்தின்படி கற்பனையின்படி அவங்களா ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்க. அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இவங்க ஒரு காணிக்கையை மொத்தமாக ஒரு அமௌண்ட்டை கொடுத்து பைசல் பண்ணிடுறாங்க. இது உனக்கு கொடுத்தாச்சு, இனிமேல் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனக்கு இஷ்டப்படி தானாக ஒரு கற்பனையை நியமிச்சுக்கிட்டு தேவனுடைய கற்பனையை அவமாக்கிட்டாங்க. அதே சமயத்தில் மோசே மூலமாக எழுதப்பட்டிருக்கு, மேசியா வருவார், அவர் வரும்போது அவரை விசுவாசிங்க, அப்படி விசுவாசித்தா தான் நீதிமானாக முடியும், அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சால் தான் நித்திய ஜீவன் கிடைக்கும்னு அதில் எழுதப்பட்டிருக்கு. உபாகம் 18-19 எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அவங்க இதை மோசே சொன்ன நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணதுனால இந்த மேசியா வருவார், அவருக்கான அடையாளம் இப்படி கண்ணின் வயிற்றில் பிறப்பார், அவர் தான் யூதருக்கு ராஜா, அவரை நம்ம விசுவாசித்தா தான் ஜீவன், அவருடைய உபதேசத்தை கீழ்ப்படிஞ்சால் தான் ஜீவன், அப்போ தான் நம்மளுக்கு பாவ மன்னிப்பு, அப்போ தான் நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையும் அவங்க மறந்துட்டாங்க. ஏன்னா அவங்க அதை ஃபாலோ பண்ணலை. தனக்காக தனக்கு இஷ்டப்படி அவங்க நியாயப்பிரமாணத்தை அவங்க கிரியேட் பண்ணிக்கிட்டனால இந்த சத்தியம் தெரியாமல் போயிடுச்சு. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கப்பட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் அப்படிங்கிறார். ஏன்னா நீங்கள் மோசையை விசுவாசிச்சிங்கன்னா என்னையும் விசுவாசிப்பீங்களே, என்னை குறித்து அவன் எழுதியிருக்கானே, அப்போ நீங்கள் மோசையை நீங்கள் விசுவாசிக்கிறனால தான் என்னையும் நீங்கள் விசுவாசிக்கலை, அதனால் நீங்கள் உங்கள் பிசாசினால் உண்டானவர்கள் நீங்கள் அப்படிங்கிறார். அப்போது ஆபிரகாமுடைய பிள்ளைகள் நீங்கள் மேலே சொல்லாதீங்க, ஏன்னா ஆபிரகாம் என்னை விசுவாசித்தான், அதுதான் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, அதே போல் நீங்கள் என்னை விசுவாசிக்கும் போது அவங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும், உங்களுக்கு ஜீவன் உண்டாகும் அப்படிங்கிறார். ஆனால் அவங்க அதை ஃபாலோ பண்ணலை. ஸோ அதை தான் இவர் சொல்கிறாரு, நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதுக்கு வரல, நிறைவேற்றுவதற்கு வந்தேன் அப்படிங்கிறார். ஏன்னா அவர் அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும் போது தான் அவர் நமக்காக மரிக்கும் போது தான் பாவ மன்னிப்பு கிடைக்கும். அப்போ தான் நம்ம இந்த பாவத்தில் அடிமையாக இருக்கோம், மரணத்துக்கு அடிமையாக இருக்கிறோம். அவர் அதற்கான விலையை கொடுக்கும் போது தான் நம்ம அந்த மரணத்திலேருந்து மீட்கப்பட முடியும். அதுக்கப்புறமா நம்ம நீதிமான், அதாவது அவர் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் நீதிமானாக்கும்படி தான் அவர் வந்தது. அதனால தான் ரோமர் 3:20 சொல்லப்பட்டிருக்கு, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் ஒருவனும் நீதிமானாக முடியாது அப்படின்னு. அப்போது இந்த இயேசு மாம்சத்தில் வெளிப்படுகிற நாள் வரைக்கும் நம்ம அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை செய்யணும், ஆலயத்துக்கு போகணும், ஓய்வு நாளை கடைப்பிடிக்கணும், தசமபாகம் பலி எல்லாமே செய்யணும். ஆனால் அவர் வெளிப்பட்டு மரித்து உயிர் தெழுந்ததுக்கப்புறமா அவருடைய வசனம், அவர் வாய் திறந்து சொன்ன உபதேசம் தான் இப்போ நம்மளுக்கு ஜீவனாக இருக்குது. அதாவது பழைய ஏற்பாடு மாம்சத்தை பரிசுத்தமாக பாதுகாக்கிறது, ஆனால் இயேசு சொன்ன வசனம் நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தமாக பாதுகாக்கிறது. பழைய ஏற்பாடு நம்ம ஆலயத்துக்கு போகணும், ஆனால் இங்கே இயேசு சொன்ன வசனம் அந்த நம்மளை ஆலயமாக்கி இயேசுவை நமக்குள்ள பரிசுத்த ஆவியாக கொண்டு வரணும். அதாவது பழைய ஏற்பாடு மோசேங்கிற ஒரு மனுஷன் மூலமாக கொடுக்கப்பட்டது. இந்த புதிய ஏற்பாடு தேவனே மாம்சத்தில் கொடுத்தது. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அங்கே எல்லா கிரியைகளுமே நம்ம பார்க்க முடியும், ஆலயத்தை பார்க்க முடியும், இந்த பலியை பார்க்க முடியும், ஆசாரியனை பார்க்க முடியும், எல்லாமே பார்க்க முடியும். ஆனால் இங்கே ஸ்பிரிச்சுவல், அவர் நமக்குள்ளே இருக்கிறத நம்ம யாரும் பார்க்க முடியாது. யாருக்குள்ளே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அவர் தெரியும், உணர முடியும். ஸோ அங்கே மாம்சம்னா பார்க்க முடியும், ஸ்பிரிச்சுவல்னால் உணர முடியும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போது அந்த மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணங்கிறது இந்த மேசியா வெளிப்படுகிற வரைக்கும், அதுக்கப்புறமா அவர் வெளிப்படும் போது அவரை விசுவாசித்து அவருடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படியும் போது தான் ஜீவன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதனால தான் அவர் சொல்கிறார், நான் அதை நிறைவேற்றுவதற்கு வந்தேன், அதை நிறைவேறும் வரைக்கும் நியாயப்பிரமாணத்தில் ஒரு எழுத்து கூட ஒளிந்து போகாது அப்படிங்கிறார். அதனால தான் ரோமர் 10:4 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறாருங்க. அப்போது நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறாருன்னா அந்த இயேசு கிறிஸ்து வரைக்கும் தான் அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள், அதாவது ஆலயத்துக்கு போகணும், ஓய்வு நாளை கடைப்பிடிக்கணும், தசமபாகம் கொடுக்கணுங்கிற எல்லா கிரியைகளும் இந்த இயேசு கிறிஸ்துவ வரைக்கும் தான். அதுக்கப்புறமா அது கிடையாது. இப்போ ஏன்னா அதனால் நீதிமானாக ஆக முடியாதுன்னு வசனம் தெளிவாக இருக்குது. இப்போ நம்ம பாவ மன்னிப்புங்க இயேசுவோட ரத்தத்தினால நம்ம பாவ மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொண்டு மறுபடியும் அந்த ஒன்றுக்கும் உதவாத அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியையை நம்ம ஏன் செய்யணும், ஓய்வு நாளை ஏன் கடைப்பிடிக்கணும், ஏன் ஆலயத்துக்கு போகணும் சொல்லுங்கள்? கிடையாது. இப்போது அதை விட பெரிய நீதி நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. அதனால தான் அவர் சொல்கிறாரு, வேத பாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறாரு.
அப்போ அந்த நீதி என்னன்னு அவர் தெளிவாக மத்தையில் எழுதியிருக்கிறார். அதாவது கொலை செய்யாதிருப்பாக அப்படிங்கிறது பூர்வத்தாருக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், உங்கள் சகோதரனை நீங்கள் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளாதீங்க அப்படின்னு அவர் எல்லாத்தையுமே மாற்றிட்டார். அதாவது பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது இது, அதை விட உங்கள் நீதி அதிகமாக இருக்கணும். அங்கே விபச்சாரம் செய்யாதன்னு சொல்லியிருப்பேன், ஆனால் இங்கே ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கக்கூடாது அப்படிங்கிறார். அப்போது நியாயப்பிரமாணங்கிறது நம்ம வந்து இன்னும் மேலும் பாவம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்போது இயேசுவோட வசனம் வந்து அந்த பாவ சிந்தனையே நம்முடைய இருதயத்தில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது மாம்ச பிரகாரமாக இருக்குது, இது ஆவியின் பிரகாரமாக இருக்குது. அப்போது இந்த இயேசுவோட வசனம் தான் ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. அவரை விசுவாசிக்கிறதன் மூலம் நம்ம வந்து நீதிமான் ஆக முடியுது. அதாவது பாவ மன்னிப்பை பெற முடியுது. அவருடைய வசனம் நம்மளுக்கு பரிசுத்தத்தையும் ஜீவனையும் கொடுக்கறதுனால, அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வரதுனால நம்ம முடிவு பரியந்தம் அப்படி வசனத்தில் நிலைத்திருக்க முடியுது. பாவம் செய்யாமல் இந்த உலகத்தை ஜெயிச்சு நம்ம நீதிமான் அப்படிங்கிற அந்தஸ்தை பெற முடியுது. தேவனுடைய பிள்ளைகள் ஆக முடியுது. அதனால தான் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடிய அதிகாரம் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைனா நம்ம வந்து மரித்து உயிர் தள்ளும்போது அந்த தேவனுடைய பிள்ளைங்கிற ஸ்தானம் நமக்கு கிடைக்குது. அது வரைக்கும் நம்முடைய வசனத்தில் நிலைத்திருக்கும் போது நம்ம பிசாசை ஜெயிக்கிறோம், மரணத்தை நம்ம ஜெயிக்கிறோம். ஸோ இதுதான் அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதுனா என்ன அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென்.